வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்காவோட பிஹேவியர் இருக்குல்ல, இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் வர வர சந்தேகத்தை பெருசாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. இதை பற்றியும் இப்போ என்ன இந்த கான்ஃப்ளிக்டில் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாம்ப் ஷெல்டர் இஸ்ரேலில் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, டெடிக்கேட்டாக அதுக்காக கிரியேட் பண்ணுறது கிடையாது. இந்த பார்க்கிங் கராஜ் இருக்குல்ல, அதை தான் இப்போ பாம்ப் ஷெல்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எந்திரம் ஒரு இடத்துல மிசைல் வந்து விழுந்தால் பரவாயில்ல, ஈரானோட மிசைல் ஒன்றும் என்டையர் இஸ்ரேல் வரைக்கும் விழுந்தால் அப்படி இருக்கும். அங்கே நிலைமை அதுதான். அதனால தான் மக்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பகங்கள் இருக்குல்ல, அது கீழே இருக்க பார்க்கிங் லாட்ஸாக இருக்கட்டும், இது போல் பார்க்கிங் கரேஜஸ் மற்ற இடங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ பாம்ப் ஷெல்டராக கன்வெர்ட் பண்ணி தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாவம் மக்களே. இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்லை, ஈரானில் இருக்க மக்களே இப்போ பாம்ப் ஷெல்டர்ஸ் நோக்கி போகிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் உச்சக்கட்ட பாவம். அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை காப்பாற்றிற ப்ரையாரிட்டி கொடுக்குற அந்த வேலையிலலாம் ஈடுபட்டுருக்காங்களே, உச்சக்கட்ட கொடுமை மக்களே. நாம் எதனா ஒரு சின்ன அனர்த்தம்னாலே, இங்கே ஒரு ட்ரில்லை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே நமக்கே உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரில்லுக்கே சொல்கிறேன். ஆனால் அங்கே 2 நாட்டு மக்கள் மனநிலை யோசிச்சு பாருங்கள். இவங்க வளரும்போது இந்த ஒரு ஆபத்தான சூழலுக்கு மத்தியில் ட்ரில்லை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியே தான் வளரணும். தலை எழுத்து இவங்களுக்கு. அந்த காட்சி பதிவு பண்ணப்படுது டெல் அவிவில். இந்த இஸ்ரேல் டிவி ஸ்டேஷன் மேலே அடித்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்கிறேன்னு சொன்னல, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த தாக்குதலில். அது மட்டும் இல்லை, சில எம்ப்ளாயிஸ், அந்த சேனலோட எம்ப்ளாயிஸ் சில பேரும் காயம்பட்டிருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தாக்குதலை ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக கண்டிச்சிருக்கு. உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கப்ப எதுக்காக இது போல் ஜேர்னலிஸ்ட் மேலாம் கை வைக்கிறீங்க, இங்கே இருக்க சிவிலியன்ஸ் ஏற்கனவே அட்டாக் பண்ணுறீங்க, இது பார்த்தா இவங்களையுமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இஸ்ரேலில் ஈரான் ஏவுகணை மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு இது போல் இஸ்ரேல் ஈரானை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருந்துச்சுன்னா இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கோ ஈரானோட ஒரு பெரிய தலையை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் இப்போ கிளைம் பண்ணியிருக்கு. என்னதான் ஈரான் கண்டன அறிக்காததுன்னு விட்டாலும் இஸ்ரேல் அதெல்லாம் கேர் பண்ணுறதே இல்லைங்க. பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா என்ன நியாய தர்மம் பார்த்துக்கிட்டு நாங்கள் ஜெயிக்கணும், எந்த எக்ஸ்ட்ரீம் போக ரெடியாக இருக்கணும்னு அவங்க ஸ்டாண்டை தெளிவாக எடுத்துட்டாங்க. ஸ்க்ரீனில் தெரியுதார்ல, இவர் பேர் அலி ஷத்மானி. இவரை நாங்கள் வெற்றிகரமாக எங்களோட ஸ்ட்ரைக்கில் அடித்து காலி பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்கு இஸ்ரேல். இவர் யார் தெரியுமா மக்களே? 3 முக்கியமான விஷயங்களுக்கு சொந்தக்காரர் இவர் தான். அதில் ஒன்று, IRGCயோட கட்டமல் அன்பியா சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, இதோட ஹெட்டு இந்த பர்சன் தான். அது மட்டும் கிடையாது, தி மோஸ்ட் சீனியர் மிலிட்ரி கமாண்டர் ஈரான் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன் தான். இதுக்கெல்லாம் மேலே ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, கமனி, அவருக்கு ரொம்ப நெருங்கிய சகாவும் இவர் தான். அப்பேற்பட்ட இந்த 3 ரோல்ஸை ப்ளே பண்ணிட்டு இருந்த இந்த பர்சனை, இந்த கமாண்டரை அவங்க வெற்றிகரமாக தூக்கியிருக்காங்களாம். ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்க ஹெட்ஸ் இருக்காங்களே, கமாண்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட பிஹேவியர்ஸை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லெவலில் இருக்க சோல்ஜர்ஸோட பிஹேவியர்ஸும் அமையும். அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தர் பிஹேவியரும் அமையும். இஸ்ரேல் கரெக்டாக இந்த பெருந்தலைகளாக பார்த்து தூக்கிறது கைவந்த காலம் போல இருக்குங்க. அவங்க அப்போ ப்ராக்சிஸ்க்கு எதிராக பண்ணிட்டு இருந்ததை இப்போ ஈரானுக்கு எதிராகவும் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஈரானும் இந்த இஸ்ரேல் லீடர்ஸ் இருப்பாங்களே, அவங்க சீக்கிரட்டாக வசிச்சுட்டு இருக்க இடங்களை அட்டாக் பண்ணலான்னு அவங்க டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இஸ்ரேல் ஒரு பெருந்தலை நாங்கள் தூக்கிட்டோம்ப்பா அப்படின்னு ஈரான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் ப்ரொபகண்டா நரேட்டிவை செட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு நாடு அதை நினைக்கும், இதில் நீங்கள் தப்புலாம் சொல்ல முடியாது, ஒரு நாடு அதை பண்ணும். அந்த விஷயம் சார்ந்து இஸ்ரேலிய முக்கியமான நபர்களோடு நெத்தன்யாகு அவர்கள் பேசியிருக்காங்க. அதுவும் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஃபேக் நரேட்டிவ் யாரும் செட் பண்ண விட்டுறக்கூடாது, இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ஈரான் என்ன நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க, நாம் அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி டாப் ப்ரியாரிட்டியாக ஈரானோட இந்த ஏவுகணை தாக்குதல்கள் இருக்குல்ல, இதிலிருந்து நம்ம மக்களை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முடியும், இதை பற்றியும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணி முடித்த கையோடு இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஒன்றுங்க, இந்த டெல்னோஃபில் இருக்கிறது, அந்த பேஸுக்கே நேராக கிளம்பி போயிட்டுருக்காரு நெத்தன்யாகு அவர்கள். அங்கே போயிட்டு அங்கே இருக்க பைலட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா இப்போதைக்கு இஸ்ரேலை ஈரான் அடிக்குதுன்னா இஸ்ரேல் திருப்பி அடிக்குது பாருங்க ஈரானை, அந்த ஆப்ரேஷனை முன்னின்று நடத்துறது இந்த பைலட்ஸ் தான். இந்த ஜெட்ஸை ஃபுல்லாக இயக்குறாங்களே அந்த வீரர்கள் தான். ஸோ அந்த IAF இருக்குல்ல, இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னா
இஸ்ரேல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. ஸோ அப்பேற்பட்ட அவங்கள நேரில் போய் பேசணும், அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கணும்னு அவர் டைரெக்டாக கிளம்பி வந்திருக்காரு. நெத்தன்யாஹூவோட ஒரே ஒரு அல்டிமேட் மோட்டிவ் என்ன தெரியுமா? ஈரானும் சரி நாமளும் சரி வான் பரப்பில் இருந்தால் ஃபுல்லாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் மட்டும் ஈரானோட வான் பரப்பை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா 100% நம்ம வைக்கிறதா சட்டன்ற மாதிரி வான் பரப்பை நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா ஈரான் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுமே. ஸோ அதை பண்ணி முடிக்கிறோட நம்ம பைலட்ஸ் கையில் தான் இருக்குது, நம்ம IAF கையில் தான் இருக்குது. அவங்க அதை இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வெற்றி கண்டோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஈரானை ஈஸியாக முடிச்சலான்னு அவர் கணக்கு போட்டுட்ருக்காரு. புரியுதா? இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் எதுக்காக இவர் இந்த ஏர்பஸ்க்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிளான் அவர் கையில் இருக்கிறத அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் இன்புட்ஸாக கொடுத்துட்டும் போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் IAFோட அடி வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிற மக்களே ஈரான் மேலே. புட்டின் இவரோட என்ட்ரி மிடில் ஈஸ்ட்லேருந்து நீங்கள் எங்கேயுமே பிரித்து பார்க்க முடியாதுங்க. கண்டிப்பாக உள்ளே கால் வைப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா ஒரு இஷ்யூவில் உள்ளே போகுதுன்னா அங்கே ரஷ்யா உள்ளே இல்லாமல் இருந்தால் எப்படி அவங்களும் வராங்க. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, தேவ தூதன் மாதிரி விளாடிமிர் புட்டின் எல்லாருக்கும் காட்சி அளிக்கிற மாதிரி தெரியுது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாப்புல, கிரேசிங்க அவர் என்ன பண்ணுறான்னு அவருக்கே தெரில, இப்படி அடிச்சிட்டு இருக்கார் போட்டு யுக்ரைனை அது இதுன்னு சொன்னார். ஜெலன்ஸ்கி இன்னும் பல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டிட்டு இருந்தார் விளாடிமிர் புட்டினை. ஆனால் அதே புட்டினை இப்போ எல்லாரும் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க, தூதர்ப்பா, அமைதிக்கான ஒரு தூதர், பீஸ் கீப்பரை இப்போதைக்கு இவர்தானே எல்லாரும் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ரொம்ப பிஸியாக ஒரு இப்போ ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதில்ல. யார்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப், ஈரானோட அதிபர் இருக்கார்ல மசூத் பசஷ்கியான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. இந்த 3 பேர்கிட்ட பேசி இவங்க சொல்கிறத அவங்க கிட்ட, அவங்க சொல்கிறத இவங்க கிட்ட, ஃபைனலாக அந்த நெகோசியேஷன் முடிஞ்சதா இல்லையா? இந்த மீடியேட்டர் வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு விளாடிமிர் புட்டின். சரி இவர் என்னதான் 3 பேர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாலும், அதான் அமெரிக்கா, இஸ்ரேலு, ஈரான், இதில் இவங்களோட சப்போர்ட் யாருக்குங்க இருக்கும்? கண்டிப்பாக எப்போவுமே ஈரான் பக்கம்தான். அவர் இதை மனசில் வச்சு ஒரு விஷயத்தை தெளிவாக இஸ்ரேலுக்கு வான் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்கலேஷனை நீங்கள் தான் அதிகப்படுத்திட்டு இருக்கிறதா அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காராம். இது எந்த அளவுக்கு திரும்ப கொண்டு போய் விட்டுரும், அன்பிரடிக்டபிள் கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி விட்டுறோன்னு இருக்காரு. இதை நீங்கள் 2 வகையாக புரிஞ்சிக்கலாம் மக்களே. ஈரானுக்காக ரஷ்யா காலத்தில் இறங்கும்னு புரிஞ்சிக்கலாம். நாளை பின்ன உங்கள் மக்களை ஈரான் போட்டு தள்ளும், அதுக்கு நீங்களே காரணகர்த்தாவாக இருக்க போகிறீங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். யாரை இஸ்ரேலை கிளைம் பண்ணி. இந்த 2 மறைமுக பொருள்களை உள்ளடக்கணும் தான் இந்த அன்பிரடிக்டபிள் கான்சிக்வன்சஸ் அப்படின்ற விளாடிமிர் புட்டினோட வார்னிங் இருக்குல்ல, இதை நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் அதையும் இங்கே ரிவீல் பண்ணிடுறேன். ஈரான் ஷுட் ஹேவ் சைன் த டீல், ஐ டோல்ட் தெம் டு சைன். ஈரானுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுப்பா, அவங்க இந்த டீலை, நியூக்ளியர் டீலை சைன் பண்ணி தான் ஆகணும். வாட் அ ஷேம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். நீங்கள் டீலை சைன் பண்ணி முடிச்சாலே மேட்ரு முடிஞ்சிடும். அதை விட்டு உங்கள் நாட்டு மக்கள்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க இஸ்ரேல் படையால். புரியுதா? உங்கள் நாட்டு மக்களை இஸ்ரேல் படையால் கொல்லப்பட்டு இருக்காங்க. இது ஒரு அவமானகரமான விஷயம். உங்களால் உங்கள் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காது. ஒழுங்காக டீலை சைன் பண்ணுங்க, உங்கள் மக்கள் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்றார். எங்கே சுற்றி எங்கே வந்திருக்காரு தெரியுதா? சிம்பிளி ஸ்டேட்டட், ஈரான் கேன் நாட் ஹேவ் அ நியூக்ளியர் வெப்பன். நான் ரொம்ப அது இதெல்லாம் சுற்றி பேச விரும்பல, தெளிவாக சொல்லிடுறேன். ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாது, அவ்வளோதான் நான் எதிர்பார்க்கறது. ஐ செட் இட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின், எவ்ரி ஒன் ஷுட் இம்மிடியட்லி எவாக்குவேட் டெஹ்ரான். இதுதான் பெரிய பஞ்சாயத்து. டெஹ்ரானில் இருக்கிற மக்களை வெளியே போங்க, எவாக்குவேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு இவர் இப்போ வான் பண்ணுறாரு. ஸோ இஸ்ரேல் அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை பண்ண போதா என்ன? அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் அமெரிக்கா பட கிளம்புறங்க போதா என்ன? இந்த 2 விஷயங்கள் எதை சொல்ல வரன்றதை மென்ஷன் பண்ணாமையே இந்த வார்னிங்கை கொடுத்துருக்காரு. டெஹ்ரானில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் வெளியே போயிடுங்கப்பா, ப்ராப்ளம் பெருசாக வரும் போல இருக்குது அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் முன்னெடுத்துட்டு இருக்காருல. ஈரான் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் அமெரிக்காவோட உதவியின் பேரில் மட்டும்தான் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் அமெரிக்காவோட கோஆர்டினேஷன் இல்லாமல் அவங்க எங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அமெரிக்கா தான் முழுக்க முழுக்க இஸ்ரேலை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு எங்களை அடிக்கிறதுக்கு. இதை மக்களை ஈரான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஜென்ரிக்காக யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே உண்மை புரியும் ஈரான் சொல்கிறது எந்த அளவுக்கு சரியே தப்புன்னு சொல்லிட்டு. பிரிக்ஸ் நாடுகள் இருக்குல்ல, அவங்க உடனடியாக சந்திக்கணும். பிரிக்ஸில் இந்தியாவும் இருக்குங்க, மறந்துடாதீங்க. நாம் எல்லாரும் சந்தித்து பேசணும். அதில் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இருக்குல்ல, இது எப்படி நம்ம செட்டில் பண்ணுறது, இதுக்கு நிரந்தர தீர்வை எப்படி கொண்டு வருது, இதை பற்றி பேசுவோமே அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸை ரொம்ப பெருசாக நம்புகிறாங்க. இங்கே இருக்க நாடுகள், இங்கே இருக்க நாடுகளோட தலைவர்கள் நமக்கு கடைசி வரைக்கும் நிற்பாங்க அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இந்த மீட்டிங்கை அவசரமாக கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் G7 மீட்டிங் போயிட்டுருக்கு, அதே நேரம் இந்த பக்கம் பிரிக்ஸ் மீட்டிங் வேணும்னு ஈரான் கேட்டுருக்கு. இதை விளாடிமிர் புட்டின் அவர்கள் சரி பிரிக்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் மாதிரி ஆகிடுங்க. ஏதோ உலக போருக்கான ஒரு முன்னேற்பாடு மாதிரி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஒரு பக்கம் அவங்க, ஒரு பக்கம் இவங்கன்னு மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம். அப்படி அது நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரிக்ஸ் மீட்டிங் எவ்வளோ சீக்கிரத்தில் நடக்குதுன்னு. பாரிஸ் ஏர் ஷோ இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற ஏர் ஷோ. இந்த ஏர் ஷோவில்
பல நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, அவங்க அவங்களோட தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினாங்க. இதில் இஸ்ரேலை சேர்ந்த சில நிறுவனங்களும் இந்த கைனடிக் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதில் ட்ரிகரான ஃப்ரெஞ்ச் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாங்க, ஏங்க இந்த வெப்பன்ஸ்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணக்கூடாதுங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு முதல்ல பொலைட்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இஸ்ரேலிய நிறுவனங்கள் ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சிங்க. நாங்கள் வைப்போங்க, நாங்கள் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணாலும் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் வைப்போம், நாங்கள் ஃப்ரீடமாக செயல்பட நீங்கள் அனுமதிங்களே, எதுக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்கிறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் வார்த்தைகளை விடவே ஃப்ரெஞ்ச் அத்தாரிட்டிஸ் கடுப்பாயிட்டாங்க. கடுப்பான அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 4 இஸ்ரேலி டிஃபென்ஸ் கம்பெனி பூத்தை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளேலாம் வேணாம், நீ ஷட் டவுனே பண்ணிவிடு, அந்த பூத்தை இருக்க கூட 4 கம்பெனிஸோட பூத்து மக்களே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இது இஸ்ரேல் கவர்மெண்ட்டை செம கடுப்பாகிடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் கம்பெனி மேலே கை வைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் மேலே கை வச்ச சமமாக அவங்க பார்ப்பாங்க. அதுவும் இஸ்ரேல் எதுக்கு பேர் போனது, ராணுவ தளவாடங்கள், வெப்பன்ஸு. ஸோ சும்மா இருப்பாங்களா? இஸ்ரேல் அரசு பெணத்திரமா சொல்லியிருக்கு, இது போல் ஃப்ரெஞ்ச் அரசு செயல்பட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, நீங்கள்லாம் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு தெரியலையே, இதெல்லாம் உச்சக்கட்ட அவமானகரமான செயல் அது இதுன்னு பயங்கரமாக கடிஞ்சு தள்ளியிருக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட்டு. ஏற்கனவே காசா இஷ்யூவில் இமானுவேல் மேக்ரானுக்கும் நெத்தன்யாகுக்கும் முட்டிக்கிச்சு. இப்போ இது பார்த்தா இது வேற புதிய பஞ்சாயத்து கலப்பு இருக்குது. இல்லை இஸ்ரேல் இன்னொரு விஷயத்துக்கும் கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்க இதே ஈவெண்ட்டில். அது என்ன மேட்ரு தெரியுமா? இதை தெரியுதா மக்களே? ஒரு பிளாக் போர்டு மாதிரி இதை அந்த ஈவெண்ட்டில் இந்த பெவிலியன்ஸ் இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக நிர்மாணிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தராக எழுதுறது, இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் போயிட்டுருக்குல்ல இதை பற்றி எழுதுறது. இதை பார்த்து தான் இஸ்ரேல் கடுப்பாயிடுச்சு. நீங்கள் எப்படி இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணலாம், வர்றவங்க எங்களுக்கு எதிராக அவ்வளோ விஷயம் எழுதுறானே எப்படி நீங்கள் எழுத வைக்கலாம், அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சு தலைவரோட மனநிலை என்னவா இருக்கோ அந்த மனநிலை தான் பெரும்பாலும் அங்கே இருக்க மக்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாடுக்கு இப்படி தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த காசா இஷ்யூவில் ஃப்ரெஞ்சு மக்கள் பல பேர் இருக்காங்க இமானுவேல் மேக்ரானோட மனநிலையில். என்ன சொல்ல வரோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஈவெண்ட்டில் 2 கண்டனங்களை ஃப்ரான்ஸ் சம்பாதிச்சிருக்கு இஸ்ரேல் கிட்ட இருந்து. சரி ரைட்டு. இப்போ இன்னொரு ஒரு குரூஷியலான நியூஸை சொல்கிற மக்களே, இந்த உளவு தகவல்கள் இருக்குல்ல அதுதான் எந்த ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கும் ஒரு பெரிய முன்னோட்டமே. அந்த உளவு தகவல்கள் 100% கிரெடிபிளாக இருக்குது, பர்ஃபெக்டாக ஆப்ரேஷன் இனிஷியேட் பண்ணால் நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் இனிஷியேட் ஆகும். அந்தளவுக்கு உளவு தகவல் ரொம்ப ரொம்ப குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணும். இப்போ ஈரானில் மொசாட்டோட உளவாளிகள் இருக்காங்க, இஸ்ரேலில் ஈரானை சேர்ந்த உளவாளிகளும் இருக்காங்க. இவங்கெல்லாம் மாறி 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 இன்புட்ஸ் கொடுக்குறாங்களே, இன்டெலிஜென்ஸ் இன்புட்னு சொல்லிட்டு அது எல்லாத்த வச்சு தான் ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க, எங்கெங்கே அடிக்கணுன்ற முடிவு வரைக்கும் எடுக்கிறாங்க. அந்த வகையில் 2 நாடுகளும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க உளவாளிகளை களை எடுப்போம் அப்படின்னு அதுக்கு தனியாக ஆப்ரேஷனை தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இப்போ சமீபமாக ஈரானில் பல பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. இதில் கடந்த 2023 டிசம்பர் மாதம் வாக்கில் ஒரு நபர் கைது பண்ணப்பட்டாருங்க. நாம் அப்போ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கவர் பண்ணியிருந்தோம். அவர் பேர் இஸ்மாயில் ஃபெக்ரி. இந்த நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல, இவருக்கு அந்த நாட்டோட கோர்ட்டு மரண தண்டனையை தீர்ப்புன்னு சொல்லி வழங்கிட்டாங்க. அந்த தண்டனை இப்போ நிறைவேற்றப்படலும் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்ட் டைமாக சில பேர் இந்த உளவாளிகள் அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் ஈரானில் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை தீர்ப்பு வழங்குறதுக்கு சில ஆண்டுகள் எடுத்துக்கும், அது வரைக்குமாச்சும் அவங்க அட்லீஸ்ட் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேல் கூட இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சுல, யாரெல்லாம் உளவாளிகள் சொல்லி சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்களோ எக்ஸிக்யூஷன் தான். இப்போ ஈரானில் இப்போ ஏற்பட்ட விஷயம், ஜெயிலில் இருந்துட்டு இருக்க மற்ற உளவாளிகள்ன்ற சந்தேகத்தின் பேரில் இருக்காங்க பாருங்க கைதிகள், அவங்க உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்காங்க, அடுத்து நம்மள சாவடிச்சிருவாங்களா அப்படின்ட்டு. அதுவும் கடந்த சில வாரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நடந்திருக்கிறது 3வது எக்ஸிக்யூஷன். பீட் ஹெக்ஸத் இருக்கார்ல, அதான் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி. இவர் இப்போ என்ன தெரியுமா மக்களை சொல்லியிருக்காரு, ப்ரொடெக்ட் அவர் ஃபோர்ஸஸ் இஸ் ப்ரையாரிட்டின்னு இருக்காரு. ப்ரோ புரியலையே, ஃபோர்ஸ் தானே மக்களை ப்ரொடெக்ட் பண்ண கேட்டிங்கன்னா அது கரெக்ட். அது அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா தான் மிடில் ஈஸ்ட்டில் அங்கங்கே ஃபுல்லாக மிலிட்ரி பேஸஸை போட்டு வச்சிருக்கு. அப்போ அங்கே ஃபோர்ஸ்லாம் இருக்குல்ல, அமெரிக்கா ஃபோர்ஸ்லாம் அவங்கள காப்பாற்றுமே. இப்போ மற்ற நாடுகளோட த்ரெட்ஸில் இருந்து வேறு எந்த நாடு பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஈரான் தான். ஸோ அதுதான் எங்கள் டாப் ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தெரியுமா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோன்னு அமெரிக்கா சொல்லுது. இட் மீன்ஸ் பீட் ஹெக்ஸத்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அதாவது அமெரிக்காவோட பேஸ் மேலே ஈரான் கை வைக்காத வரைக்கும் நல்லது, ஒரு வேளை கை வச்சிங்க அதுக்கப்புறம் ஈரானை நாங்கள் அடிக்கிறத தயங்க மாட்டோன்றது தான் இதோட மறைமுக பொருள். அதான் இவருடைய சொல்லியிருக்காரு. இது ஈரானுக்கு தெளிவாக தெரியுங்க, அதான் இன்னும் கொஞ்சம் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. சரி நம்ம இப்போ அவசரப்பட வேணாம், டைம் வரட்டும், கரெக்டாக அந்த பேஸ் அடிக்கலாம், இல்லைனா ப்ராக்சியை வச்சு அடிச்சுட்டு அவங்க மேலே ப்ளேம் பண்ணிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்காவில் இருக்க லா மேக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்த ஹெக்ஸத்தோட இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியானது செம கடுப்பாயிட்டாங்க. நம்ம நாடு இப்போ இருக்க நிலைமையில உங்களுக்கு போர் கேட்குது அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயத்தை அங்கே பெருசாக பேசுறதுக்கு. டோன்ட் டேக் எனி மிலிட்டரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஈரான்னு கேட்குறாங்க. ஈரானுக்கு எதிராக எந்த ராணுவ நடவடிக்கை எடுத்துடாதீங்க, அது பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும், இந்த உலகத்தையே மேஜர் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறதா மாறிடும். ஸோ இது போல் ஏதாவது ஐடியா உங்கள் மனசில் இருக்குன்னா தயவு செஞ்சு அதை தூக்கிடுங்க. நம்மளுக்கு இந்த டைமில் போர்லாம் தேவையில்லைன்னு
அங்கே இருக்க லா மேக்கர்ஸ் பல பேரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஹெக்ஸத்தோட அந்த ஸ்டேட்மெண்ட்டா அதுக்கு எதிர்ப்பா, இன்னொரு பக்கம் இந்த கேனடாவில் G7 மாநாடு இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, இதில் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு. ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா அந்த G7 மாநாட்டுக்கு வந்திருக்க எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கூட்டறிக்கை. அதில் என்ன சொல்கிறாங்க? ஈரான் கேன் நெவர் ஹேவ் அ நியூக்ளியர் வெப்பன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் அதோட வாழ்நாளில் ஒரு அணு ஆயுதத்தை கூட வச்சிருக்க கூடாது, அதை உருவாக்கக்கூடாது. இதை நாங்கள் தார்மீகமாக முடிவு பண்ணிட்டோன்றதான் அதுக்கான பொருள். புரிதா மக்களே? அமெரிக்கா இப்போ ஈரானை அடிக்கலான்னு முடிவு பண்ணாலும் G7 நாடுகள் அது பின்னாடி நிற்குன்றதான் இதுக்கான பொருள். எல்லாம் இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு டாட்டா கனெக்டடாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் மக்களே, ஈரான் இப்போ தலையசைச்சாலும் நியூக்ளியர் டீலை பற்றி திரும்ப பேசுறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்குது. ஒயிட் ஹவுஸில் அதுக்கான அஃபிஷியல்ஸும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த செய்தி ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு சரியான ப்ரெஷருங்க. ஒன்று, இஸ்ரேலை ஃபுல்லாக அடிக்கணும், அமெரிக்காவை உள்ளே வர விடாமல் அடிக்கணும். அதான் பெரிய டாஸ்க்கு. அப்படி இல்லையா அமெரிக்கா அந்த டீல்னு கேட்டுட்டு இருக்கல, அதை சைன் பண்ணி சரண்டர் ஆகணும். நாம இஸ்ரேலில் ஈரான் பண்ணிட்டு இருந்த அந்த அட்டாக்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தோம்ல. இன்னொரு பக்கம் ஈரான்லேயும் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ அமெரிக்கா த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஓப்பனாக. இன்னொரு பக்கம் G7 நாடுகளும் அமெரிக்கா சொல்றதை கேட்டு வழக்கம் போல தலையாட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஈரானுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. ஈரானில் இப்போ இஸ்ரேல் அடிச்சிருக்க அடி இருக்குல்ல, அந்த அடியை பாருங்க, முழுக்க முழுக்க புகை மூட்டமாக தான் அந்த இடமே இருக்கும். نترس عزیزم نترس. تموم شد نترس تموم شد. عزیزم نترس، ایران بالا. نترس نترس عزیزم، من اوکی ام. نترس عزیزم. نترس عزیزم، خواهش میکنم نترس، من این پایینم. مرگ بر خامنه ای! Vurdular. Oha. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அடுத்த ஆப்கானிஸ்தானாவும் அடுத்த ஈராக்காவும் ஈரானை மாற்றுறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுதான். ஆப்கானில் என்னாச்சு அமெரிக்காவால், ஈராக்கில் என்னாச்சு அமெரிக்காவில், இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக கன்வே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுட் நம்மளுக்கே வருதில்ல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.